மின்வாரிய அலுவலகத்திற்குள் புகுந்து ஷாக் கொடுத்த 10 அடி மர்ம உருவம். ஊழியர்களை நடுநடுங்க வைத்த சம்பவம். ஈரோடு கனிராவுத்தூர் குளம் பகுதியில மின்வாரிய அலுவலகம் ஒண்ணு செயல்பட்டு வருது. இதுல நேத்து வழக்கம் போல ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது 10 அடி நீளம் இருக்கிற பாம்பு ஒண்ணு உள்ள நுழைஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே அலறி அடிச்சு அங்க இருக்கிற ஊழியர்கள் வெளியே போயிருக்காங்க. உடனே பாம்பு பிடி வீரருக்கும் இதை பத்தி தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் அறிஞ்சு பாம்பு பிடி வீரரான யுவராஜ் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காரு. சுமார் 1 மணி நேரம் தேடினதுக்கு அப்புறமா படிக்கட்டுக்கு கீழே சத்தம் வந்திருக்கு. அந்த சத்தத்தை வச்சு பார்க்கும்போது நிறைய பழுதடைஞ்ச பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்களுக்குள்ள இந்த 10 அடி நீளம் இருக்கிற வெள்ளை சார பாம்பு உள்ள பதுங்கி இருந்திருக்கு. இத உடனே லாவகமா பிடிச்சு வனத்துறை அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஆனா பாம்பை பிடிக்கும் போது பாம்பு பயங்கரமா நெளிஞ்சிருக்கு. இருந்தாலுமே யுவராஜ் அது ரொம்ப நேர்த்தியா கையாண்டு பாம்பை பிடிச்சு அது அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. மின்வாரிய அலுவலகத்துக்குள்ள இத்தனை அடி நீளம் இருக்கிற பாம்பு ஒண்ணு உள்ள நெழிஞ்சது அங்க இருக்கிற ஊழியர்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினதோட அலறியுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. குடியிருப்பேர் உள்ள வந்து பார்த்து ரொம்ப கவனமாக மெயினா வந்து நிறைய விஷயம் சொல்றதுதான் படிக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் எதுவும் போட்டு வைக்காதீங்க. சொல்லி வீடுகள் ஆஃபீஸில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே இருக்குன்னா ரொம்ப காப்பது எல்லாமே ரொம்ப முக்கியமானது இல்லாட்டி இங்கே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வீட்டு பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி சேர்த்து வைக்காது. ஏன்னா காட்டு பகுதியில் தான் வந்து உள்ளுக்கு வந்து போகுது. பார்த்து ரொம்ப கவனமாக சேஃபாக இருங்க. ஸோ பத்திரமாக சேஃப் பிடிச்சி நம்மளுக்கு வந்து என்ன பாம்புன்னு பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மைண்டில் தான் இருக்கும். சப்போஸ் கண்ணாடி விரினால் வந்து நாகப்பாம்பா இல்லை வேறு ஏதாவது கட்டி விரினா சொல்லி ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் சார் வந்து கரெக்டாக சொல்லி இந்த சைஸில் இருந்துச்சு இந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கரெக்டாக திங்ஸ்லாம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கார் வந்து ஸ்னேக் வந்து பத்திரம் பிடிச்சிருக்கும். ஆனால் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ இதை பார்த்து யாரும் ட்ரை பண்ணக்கூடாது.